எம்ஜிஆரும் சிவாஜியும் நடித்த கூண்டுக்கிளி படத்திற்கு இப்போதும் மவுசு உண்டு. சரிசமமான அந்தஸ்தில் இல்லாவிட்டாலும் கூட விஜயும் தனுஷும் இணைகிறார்கள் என்றால் எல்லா முனைகளிலும் தலைப்புச் செய்தி அதுவாகத்தான் இருக்க முடியும். இன்னும் சில வாரங்கள் கழித்து இந்த புதிய கூட்டணியின் அறிவிப்பு தமிழ் சினிமாவே ஒரு புரட்டினாலும் ஆச்சரியமில்லை. தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான ஒண்டர்பார் நிறுவனத்திற்கு கால் ஷீட் கொடுத்திருக்கிறார் விஜய். அநேகமாக விஜய் 62 தனுஷின் தயாரிப்பாக இருக்கக்கூடும். AR முருகதாசும் விஜயும் ஒரு புதிய படம் பற்றிய பேச்சுவார்த்தை தற்போது வெளியே கசிந்து வரும் நிலையில் அப்படத்தை தயாரிப்பது யாராக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் உலா வருகிறதுல. ஒருவேளை அந்த கொடுப்பினை தனுஷுக்கு கிடைச்சாலும் மறுப்பதற்கில்லை என்பதுதான் இப்போதைய நிலவரம். தனது சொந்த பட கம்பெனியில் தனுஷ் மட்டும் நடித்து கொண்டிருப்பவர் அல்ல. விஜய் சேதுபதிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் கூட அதில் இடம் இருந்தது. என்ன காரணத்தினாலோ சிவகார்த்திகேயனின் கால்ஷீட் தனுஷ் கம்பெனிக்கு இல்லை என்றான பின் சற்றே கோபத்தில் இருந்த தனுஷ் தனது செல்வாக்கை காட்டுவதற்காகவே விஜயின் கால்ஷீட்டை நாடி இருக்கலாம். ஆமா, யார் அந்த பெண்மணி? அதான்யா விஜய தனுஷ்க்கு கால்ஷீட் கொடுக்க சொல்லி நச்சரித்தே அதை நிகழ்த்தி காட்டினாரே அந்த பெண்மணி. சாரி ஜென்டில்மேன், த்ரிஷாவை பெண்மணி என்று சொல்ல நமக்கும் கூச்சமாக தான் இருக்கு. கொடி எதற்காக படர்ந்ததோ தெரியாது, ஆனால் கொடிக்கு தேவையான கொள்முதல் விஜய் தனுஷ் இணையும் புதிய படத்திலிருந்து தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறதா. நீங்க நடத்துங்க.